இந்த மாதிரி 8ல நடந்தோம் அப்படின்னா நமக்கு மூட்டு தேஞ்சிருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த மாதிரி லைசன்ஸ் போடுற மாதிரி 8 போட்டோம் அப்படின்னா நம்மளோட எஜிலிட்டி, நம்மளோட ஸ்பீட், நம்மளோட பேலன்ஸ் இது எல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து ஜிக்ஸாக்கா நடக்கிறது பெரிய அளவு ஹெல்ப் பண்ணும். அது உண்மையான ஃபிகர் ஆஃப் 8 டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2 ஆப்ஜெக்ட் நான் கோன்ஸ் வச்சிருக்கேன், நீங்க 2 வாட்டர் பாட்டிலோ இல்லை 2 செங்கலோ எது வேணாலும் வச்சுக்கலாம். அதோட டிஸ்டன்ஸ் வந்து 1.5 மீட்டர். ஸோ 1.5 மீட்டர் அளவுல 2 ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நான் கோன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ கோன்ஸே சொல்றேன், 2 கோன்ஸ் வச்சுட்டு இதை எத்தனை செகண்ட்ல 3 ரவுண்டு நம்ம கடக்குறோம் அப்படின்றது தான். அதுவும் வந்து நம்ம இப்படி சென்டர்ல நின்றுக்கணும். ஓகே, ஸோ சென்டர்ல நின்றுட்டு இப்படி போயிட்டு இந்த மாதிரி எத்தனை செகண்ட்ல நம்ம வந்து இதை சுத்தி வரோம் அப்படின்றத பொறுத்து உங்களோட எஜிலிட்டி, பேலன்ஸ், கோஆர்டினேஷன் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் பண்ண மாதிரி நீங்களும் 3 ரவுண்டு இந்த மாதிரி 2 ஆப்ஜெக்ட் வச்சு ஃபிகர் ஆஃப் 8 மெத்தட்ல இப்படி போயிட்டு இப்படி கிராஸ் பண்ணி திரும்ப இப்படி வந்துட்டு இங்க வந்து அது மாதிரி கிராஸ் பண்ணி திரும்ப சென்டர்ல 3 ரவுண்ட் கழிச்சு நிற்கும் போது எத்தனை செகண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத வேற யாராவது ஒருத்தர் ஃபோன் வச்சு கூட நோட் பண்ணிக்க சொல்லுங்க. நீங்க 12 செகண்ட்ஸ்குள்ள போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நீங்க வேகமா திரும்பும் போதோ இல்லை வந்து ஸ்பீடா நடக்கணும்னு ட்ரை பண்ணும் போதோ நீங்க பேலன்ஸ் இல்லாம தடுமாறுறீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த தடுமாற்றம் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபிகர் ஆஃப் 8 டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். இதால மூட்டு தேய்மான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மூட்டு தேய்மானத்துக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை.